வடமாகாண சபைக்கான தேர்தலில் மாகாண சபை வேட்பாளராக உயிர் ஆபத்திற்குள்ளான அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவரான நான் எனது சக வேட்பாளர்களான என்னால் இன்று அடையாளம் காணப்பட்ட எமது பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு உதவுவதற்கு உரிய ஒரு மீட்பர்களாக அடையாளம் காணப்பட்ட உறவுகளிடம், எமது மாகாண சபை உறுப்பினர்களிடம் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வாகன பெர்மிட்டிலிருந்து கிடைக்கின்ற பணத்தை போராளிகளின் காப்பகம் ஒன்றை உருவாக்குவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்று யாவரும் கேளீர் டான் டிவியில் நேற்று நடந்த இதில் நான் எனது அபிப்பிராயத்தை வெளிக்கொண்டிருந்தேன். இன்று முதலமைச்சர் நிதியம் வரும் அதனூடாக எமது போராளிகளின் நல்வாழ்விற்கு நாம் வித்திடலாம், அவர்களுக்கு உதவலாம் என்று எதிர்பார்த்திருந்த எதுவுமே நடைபெறப் போவதில்லை என்பதுதான் எனது நிலைப்பாடு. சமஷ்டி கிடையாது, வடகிழக்கு இணைப்பு கிடையாது. மைத்திரி அரசாங்கம் நல்லரசு ஆட்சிக்காக நாம் பட்ட துயரங்கள், நாமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இனரை எதிர்த்து வாதிட்டு மைத்திரிபால சிறிசேனாவை ஜனாதிபதியாகவும் நல்ல அரசு ஆட்சியை கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இன்று எம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் காணல் நீராகி போய்விட்டதாகத்தான் நாம் அடையாளம் காண்கின்றோம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எம்மிடம் இருக்கின்றது இன்னும் ஒரு வருடம் தான் இந்த வடமாகாண சபை ஆட்சியும். அதற்குள்ளாக எமக்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய முதல் தரமான ஒரு விடயமாக பாதிக்கப்பட்ட போராளிகளின் நல்வாழ்வு தான் எமது கண்களுக்கு தெரிகின்றது. அதுதான் எமது தார்மீக கடமையும் கூட. அப்பேற்பட்ட நல்வாழ்விற்கு எம்மால் செய்யக்கூடியதாக இருக்கின்ற ஒரே ஒரு விடயம், ஆயுத போராட்டத்தினால் உருவாக்கப்பட்ட ஆயுத போராட்டத்தின் காரணமாக உருவாக்கப்பட்ட இந்த வடமாகாண சபையில் இறுதி தீர்வுக்கானதல்ல, இன்றைய வாழ்வுக்கானது என்ற எமது நிலைப்பாட்டிற்கு அமைய எமது பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு நாம் நல்வாழ்வை ஏற்படுத்துவதற்காக அவர்களுக்கு போராளிகளின் காப்பகம் ஒன்றை உருவாக்க வேண்டிய கடமைப்பாடு எம்மிடம் இருக்கின்றது. மாகாண சபை வேட்பாளராக எமது சக மாகாண சபை உறுப்பினர்களின் வெற்றிக்காகவும் வித்திட்ட எனக்கு அந்த தார்மீக உரிமை, அவர்களிடம் கேட்கின்ற உரிமை இருக்கின்றது என்று நம்புகின்றேன். ஆகவே என்னால் அடையாளம் காணப்பட்ட இன்றைய எமது மீட்பர்களான எமது மாகாண சபை உறுப்பினர்களே, நீங்கள் மனமு வந்து எப்படி எமது இனத்தின் இனப்படுகொலையை ஜெனீவாவுக்கு கொண்டு செல்வதற்கு எல்லாரும் ஒருமித்து செயற்பட்டீர்களோ, அதே எண்ணத்தோடு, அதே கனவோடு, அதே இதய சுத்தியோடு நீங்கள் அனைவரும் எமது பாதிக்கப்பட்ட போராளிகளின் நல்வாழ்விற்கு ஒரு சரியான ஒரு காத்திரமான பங்கை வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அது உங்களுடைய முதல் தரமான கடமை என உணர்ந்து அவர்களுக்கு ஒரு காப்பகத்தை உருவாக்குமாறு மிகவும் வினயமாக பணிவன்புடன் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். பலர் பல உறுதிமொழிகளை தந்தும் பல உதவிகளை செய்திருந்தும் ஏகப்பட்ட போராளிகள் 3000 ரூபாய் உதவி செய்துவிட்டு அவர்களை படம் பிடித்து போடுவதற்காக ஏகப்பட்ட கொடையாளர்கள் நன்கொடையாளர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு வெக்கப்பட்டு கூட ஒரு போராளி வராமல் விட்டிருக்கலாம். நேற்று நான்
டெனிஸ்வரனோடும் கதைக்கும் பொழுது டெனிஸ்வரன் சொன்னார் 16,700 போராளிகள் தங்களுடைய தேவைகளை வெளிக்கொண்டிருப்பதாகவும் 1,360 போராளிகளுக்கு மட்டுமே ரூபாய் 50,000 படி வடமாகாண சபையால் உதவி செய்ய முடிந்துள்ளதாகவும் அவரும் மிகவும் ஆதங்கப்பட்டிருந்தார். ஆகவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் அனைத்து மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் கிடைக்கின்ற அந்த வாகன பெர்மிட் ஊடாக கிடைக்கின்ற பணத்தை நீங்கள் போராளிகள் காப்பகத்துக்கு ஒப்புவித்து அதை உருவாக்குவீர்களா இருந்தால் அதே அளவு தொகையை அதே உங்களால் ஒப்புவிக்கப்படுகின்ற அதே அளவு தொகையை ஒரு வருட காலத்திற்குள் தனியொரு மனிதனாக தம்பிராசாவாகிய நான் வீடு வீடாக சென்று வீதியெல்லாம் திரிந்து இலங்கையில் மட்டும் அதற்கிணையான தொகையை ஒரு வருட காலத்திற்குள் நான் அதை உங்களுக்கு 2 மடங்காக உருவாக்கி தருவேன் என்றும் சில வேளைகளில் அது 3 மாதங்களுக்கு கூட நடந்திரலாம். ஆனால் அதை விட பன்மடங்கு தொகை கூட சேர்ந்திரலாம். ஆனால் எதற்கும் எப்படி எமது இனத்தின் இனப்படுகொலையை வெளிக்கொணர்ந்து எமது இனத்தின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தின மாகாண சபை உறுப்பினர்கள் வெளிப்படுத்தினீர்களோ அதே உங்கள் மூலம் இதுக்கும் ஒரு முதலாவது கொடையாக உங்களுடைய வாகன பெர்மிட்டுக்கான அதிலிருந்து வருகின்ற பணம் முதலீடாக இருக்கட்டும். இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் எமது போராளிகளே உங்களால் உருவாக்கப்பட்ட அந்த போராளிகளை, அதாவது அவர்களுக்கு நல்வாழ்த்து அவர்களே உங்களுக்கு வேணுமென்றால் இந்த பணத்தை திருப்பி தருவார்கள். ஆனால் அவர்களை மனிதராக உருவாக விடுங்கள், அவர்களை வாழ விடுங்கள். அவர்களுடைய இயலாமையை இன்றைக்கு அன்று அந்த 30 வருட காலத்தில் குறிப்பிட்ட ஒரு தர சான்றிதழ் மட்டையில எழுதுகிற சான்றிதழ் மட்டும் இல்லாமல் அவர்களெல்லாம் விற்பனர்களாகவும் மருத்துவர்களாகவும் சத்திர சிகிச்சை நிபுணர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடம் நீங்கள் கேட்கின்ற சர்டிபிகேட் மட்டும்தான் இல்லை. அனைத்து துறைகளிலும் விற்பனர்களாக உலகமே அதிசயிக்கத்தக்க ஆட்சியை நடத்தின அப்பேற்பட்ட போராளிகளை இன்றைக்கு நீங்கள் அனாதரவாக மற்றவர்களிடம் கையேந்துகின்ற ஒரு இல்லாதவர்களாக இருப்பதை கண்டு எனது மனம் வெதும்புகின்றது. உறவுகளே, மனதார உளமாற நீங்கள் நினைந்து உங்களது சகோதரன், உங்களது தங்கச்சி, உங்களது உறவுகள் இப்பேற்பட்ட உங்களது பிள்ளை இப்பேற்பட்ட துயரம் அடைந்திருந்தால் எவ்வளவு கவலை கொண்டு எவ்வளவு வேதனை கொண்டு எவ்வளவு உங்களை மறைந்து நீங்கள் துயரப்படுகின்றீர்களோ அப்பேற்பட்ட ஒரு துயரமான துயரமாக கருத்தில் கொண்டு எமது பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு பங்களிப்பு வழங்குங்கள். நீங்கள் தான் எங்களது கண்ணுக்கு தருகின்ற மீட்பர்கள். நாம் புலம்பெயர்ந்த தமிழர்களை எதிர்பார்க்கவில்லை. எமது தேசிய தலைவரின் அடையாளம் காட்டப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீதியரசரின் தலைமைக்கும் சேர்த்து எமது மக்களின் வரலாறு காணாத ஒரு வாக்குகளை அளித்து உங்களுக்கு ஆட்சியை அமைக்க எமது மக்கள் மனமுவர்ந்து செயற்பட்டிருந்தார்கள். அதற்கு நீங்கள் எமது மக்களுக்கு கௌரவம் அளிப்பதாய் இருந்தால் எந்த தமிழ் தேசிய தலைவன் கைகாட்டினதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் வாக்களித்தார்களோ, எந்த நீதியரசர் தலைமை கொடுக்கின்றார் என்ற ஆதங்கத்தில் மனதார வரவேற்று வரலாறு காணாத வெற்றியை தந்தார்களோ, அந்த மக்களின் விருப்பமெல்லாம் பாதிக்கப்பட்ட போராளிகள் பராமரிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட போராளிகள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த பூமியில் தல சிறந்த மனிதர்களாக வாழ வேண்டும். அதை உருவாக்க வேண்டிய கடமைப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது. அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் உங்களால் இனப்படுகொலையை சர்வதேசத்துக்கு வெளிக்கொணர்ந்த முடிந்தது போல இந்த போராளிகளுக்கு நீங்கள் மனம் உவந்து உதவுங்கள். அதுதான் எனது ஒரே ஒரு கோரிக்கை உங்களிடம். மாகாண சபை
அமைச்சர்கள் சம்பந்தமாக நான் கருத்து சொல்ல வேண்டிய கடமைப்பாடு எனக்கு இருக்கின்றது. வடகிழக்கு மாகாணம் என்பது புனிதர்களால், புனிதமான தியாகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பூமி. இங்கே தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களினால் அடையாளம் காணப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்களே ஒழிய ஒரு தனிப்பட்ட நபருக்கென்று யாரும் கனவு கொள்ளக்கூடாது. உச்சமன்ற நீதியரசரின் தலைமைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய தலைவரின் அடையாளம் காட்டப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் வடமாகாண மக்கள் அமோக ஆதரவை வழங்கி வரலாறு காணாத வெற்றியை தந்திருந்தார்கள். உங்களை கொழும்பில் பிறந்து கொழும்பிலே வளர்ந்து ஒரு உச்ச நீதிமன்ற நீதியரசராக வாழ்ந்திருந்து தனது ஓய்வு கால நேரத்தை தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் அவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவும் தனது ஓய்வின் கால நேரத்தையும் புறந்தள்ளி வந்த உச்ச நீதிமன்ற நீதியரசரை நீங்கள் அனைவரும் கௌரவிக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வந்திருந்த பொழுதே அனைத்து அமைச்சர்களும் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். நாம் பிரித்தானியாவில் நடப்பது போல், சர்வதேசத்தில் நடப்பது போல் எமது மக்களுக்கு இறமையுள்ள, உரிமையுள்ள, சரியான சம அந்தஸ்து வேண்டும் என்று அங்கலாய்க்கின்றோம், வேண்டுகின்றோம், போராடுகின்றோம். நாமே எமது மக்களால் உருவாக்கி தந்த ஆட்சியில் மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற நாமே அந்த எண்ணங்களுக்கு, கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கின்றோமா? பிரித்தானிய ராஜ்யத்தில் ஒரு குற்றச்சாட்டு வைத்த உடனேயே அந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கின்றார். அந்த அமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுது ஒரு குற்றச்சாட்டை ஒரு ஆணைக்குழு எவ்வளவு சுதந்திரமாக விசாரிக்க முடியும்? ஆகவே ஏற்கனவே நீங்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இன்று பதவி ராஜினாமா செய்திருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையையும் அந்த நிலையையும் நாங்கள் தாண்டி முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட அந்த விசாரணை குழு தனது அறிக்கையை வெளிக்கொண்டிருக்கின்றது. அறிக்கை வெளிக்கொண்ட உடனேயே நீங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வீடு சென்றிருக்க வேண்டும். உங்களை நம்பி எமது மக்களின் எண்ணத்தில், கருத்தில் உண்மையாகவே மக்களின் இதயங்களில் வியாபித்திருக்கின்ற எமது நீதியரசரை, எமது முதலமைச்சரை நீங்கள் கௌரவிக்க வேண்டுமா இருந்தால் உடனடியாக எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காமல் நீங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு செல்லுங்கள். முதலமைச்சரின் தலைமைக்குத்தான் வரலாறு காணாத இந்த வெற்றியை வடமாகாண சபை மக்கள் தந்திருக்கின்றார்கள். ஒரு தம்பிராஜாவுக்கோ, ஒரு சயந்தனுக்கோ, ஒரு அனந்திக்கோ கிடையவே கிடையாது. தமிழ் தேசிய தலைவரால் அடையாளங்கள் காட்டப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைக்கும் எமது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதியரசரின் தலைமைக்கும் கிடைத்த வாக்குகள் தான் அவை. ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு நபரும் அதற்கு உரிமை கோர முடியாது. எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைக்கும், தலைமையின் கௌரவத்திற்கும், அந்த கூட்டமைப்பின் பெருமைக்கும், நீதியரசரின் தலைமைக்கும் அவமானம் ஏற்படுத்தக் கூடாது. நீங்கள் எமது உறவுகள், உங்களை எமது உயிர் போல் நாம் எமது இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அகௌரவப்படும் போது எமது மனம் வெதும்புகின்றது. எது எப்படி இருந்தாலும் இந்த புனித பூமியில் எந்த ஒரு அவமானமிக்க சின்னங்களும் அமைச்சர்களாக இருக்க முடியாது. ஏற்கனவே அமைச்சர் சத்தியலிங்கம் மீது என்னுடன் தொடர்பு கொண்ட இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சிவமோகன் கூட சொல்லியிருந்தார்,
சத்தியலிங்கம் அமைச்சர் மீதும் குற்றச்சாட்டு இருக்கின்றது. தம்பி, நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நீங்கள் பேசுங்கள் என்றார். நாங்கள் மாகாண சபையை விட்டு வந்துவிட்டோம், நாங்கள் இப்போ பாராளுமன்ற உறுப்பினராகிவிட்டோம், நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று இதே நண்பர் என்னிடம் கேட்டவர். ஆனால் அமைச்சர் சத்தியலிங்கம் மீதான குற்றச்சாட்டை முன்வைத்த மாகாண சபை உறுப்பினர்கள் அந்த ஆணைக்குழு முன்னிலையில் ஏன் முன்னிலை பட்டு ஏன் அந்த வாக்குமூலத்தை கொடுக்கவில்லை என்ற கேள்விக்கும் அந்த குற்றச்சாட்டை வைத்தவர்கள் பதில் கூறியாக வேண்டும். அல்லாவிடில் பொய் குற்றச்சாட்டு வைத்த அந்த குற்றத்துக்காக அவர்களும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும். ஒரு கௌரவமிக்க ஒரு மாகாண சபை உறுப்பினர் மீது எப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கலாம்? அப்ப குற்றச்சாட்டு சுமத்தின நீங்கள் முதலமைச்சரால் அந்த ஆணைக்குழு அமைக்கப்பட்ட பின்னர் உடனடியாக சென்று நீங்கள் உங்களுடைய வாக்குமூலங்களை கொடுத்து விடுக்கணும். ஏன் கொடுக்கவில்லை? அப்ப கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு கொடுக்காமல் விட்டீர்களா, அல்லது நீங்கள் பொய்யான வாக்குமூலத்தை அந்த அமைச்சர் மீது கொண்டு வந்திருந்தீர்களா? ஆகவே எது எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய நேர்மையையும் உங்களுடைய கௌரவத்தையும் முன்னிலைப்படுத்தி நீங்களும் அந்த பதவியில் இருந்து அவர்கள் மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்திருப்பீர்களா இருந்தால் அந்த மாகாண சபை உறுப்பினர்கள் இப்பேற்பட்ட குற்றச்சாட்டை கொண்டு வந்து அந்த குற்றச்சாட்டின் சம்பந்தமாக ஆணைக்குழுவின் முன்னிலைப்படுத்தாமல் தவறி இருப்பீர்களா இருந்தால் நீங்களும் உங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து மாகாண சபையில் இருந்து வெளியேற வேண்டும். எங்களுக்கு பேசுவதற்கு, சொல்லுவதற்கு, கருத்து கூறுவதற்கு ஒன்றும் தேவையில்லை. ஏனென்றால் எமது பூமியில் தங்களுடைய உயிரை தானமாக கொடுத்து அனைவருக்கும் சாட்சி சொல்லி அனைவருக்கும் செய்தி சொல்லி சென்று விட்டார்கள். ஆகவே எங்களுக்கு மேலதிகமான எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த பூமியில் தேவையில்லை. இந்த பூமியில் நமது தேசிய தலைவன் அடையாளம் காட்டின அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் முதலமைச்சராக கொண்டு வரப்பட்ட எமது நீதியரசரும் மட்டும்தான் எமது மக்களுக்கு வகை சொல்ல வேண்டும். எமது மக்கள் நீதியரசரின் வாயிலிருந்து வருகின்ற வசனத்தை மட்டும்தான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அமைச்சர்களோ உறுப்பினர்களோ இங்கு நீங்கள் அளவலாவ வேண்டாம், கதை சொல்ல வேண்டாம். இது நீங்கள் அரசியல் தெரியாத மக்களோட களத்தில் நிற்காத ஒருத்தருக்கு சொல்லுகின்ற கருத்தாகத்தான் இருக்கும். மக்களின் கருத்தெல்லாம், மக்களின் எண்ணம் எல்லாம் நீதியரசரின் ஆளுமையும் நீதியரசரின் உண்மைத்துவமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையையும் தான் பார்த்து கொண்டு நிற்கின்றார்கள்.